இப்படி ஒரு வழி இருக்குன்னு சொல்லி நான் நினைச்சு கூட பார்க்கலாம். ஆண்டவர் தான் அந்த வழி தந்தான்னு சொல்லி உங்களுடைய கண்கள் அதை பார்த்து என்ன பண்ணுங்க, அதிசயப்பட்டு பூரிக்கும். ராமன் சொல்ல மாட்டீங்களா? அது உன்னை தவிர வேறு யாருக்கு இதுவரையும் கடந்து செல்லாத தனி வழி, யாருமே அறியாத வழி ஆண்டவர் உனக்கு காட்டி வழி தருவார். உன்னை அப்படி வழி நடத்தி உன்னை மேன்மைப்படுத்துவார் உலகத்தின் கண்களுக்கு முன்பாக. ஆமென் சொல்லுங்க. அப்ப நீங்க இதெல்லாம் சொல்லலாம், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொல்றார். எந்த சூழ்நிலையில் என்னோடு இருந்து என்னை மேன்மைப்படுத்தி என்னை நிந்தித்த ஜனங்களுக்கு முன்பாக என்னை கனப்படுத்துவேன்னு சொல்கிறார், மேன்மைப்படுத்துவேன்னு சொல்கிறார். ஆகவே அவர் சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டாரு. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறார், நாளைக்கு செய்வார். தேவன் ஒரு காரியத்தை செய்வதற்கு முதல்ல உனக்கு சொல்லுவாரு, சொப்பனத்துல சொல்லுவாரு, ஒளிக்காரன் மூலமா பேசுவாரு, வசனங்கள் மூலமா இடைப்படுவாரு, ஆட்டோ பின்னாலே இருக்கிற வசனங்கள் மூலமா சொல்லுவாரு. ஆஸ்பத்திரிக்கு போவீங்க, எங்கேயாவது போவீங்க, அங்க போய் பதட்டத்தோட போவீங்க. நீங்க போற இடத்துல தேவநாயகர் ஒரு வசனம் சொல்லுவாரு, அந்த வசனம் அடுத்தது நிறைவேற்றி கொடுப்பாரு. அவர் வாக்கு பண்ணுவார். அதெல்லாம் பண்ணிட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். உனக்கு ஒரு டிஃபரெண்டான பாதையை உருவாக்கி யாருமே அறியாத வழி உனக்கு காட்டி வழி தருவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. அப்பா